வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்வென்ட்ரியில ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா லாட் பேசிக்ஸ்ல வந்து அதாவது லாட் பேசிக்ல ரிசீவ் பண்ணி ஸ்டாக் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. தென் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் யூனிக் கோட் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, பார் கோட் அந்த மாதிரி. அது மூலியமா ஒரு யூனிக் கோடு வச்சும் ஸ்டாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து கோடோல நம்ம வந்து எனபிள் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டாக் வந்து ரிசீவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரி மாடியூலுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ அதில் வந்து செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸில் லாட் அப்படின்றத வந்து லாட் அண்ட் சீரியல் நம்பர் அதை வந்து எனபிள் பண்ணிக்கணும். ஸோ டெலிவரி ஸ்லிப் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து எனபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராடக்டில் ஹெவி ஒர்க் saree அப்படின்ற ஒரு saree வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பை யூனிக் சீரியல் நம்பர். ஸோ இங்கே வந்து நான் சீரியல் நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஹெவி ஒர்க் சாரீக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஸ் டிஷர்ட். இது வந்து நம்ம வந்து லாட் படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ட்ராக் இன்வென்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இப்போ ஏதோ ஒரு சப்ளையர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சன் நிட்டிங் கம்பெனி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன், தி சன் நிட்டிங்கு. ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹெவி ஒர்க் saree ஒரு ஒரு 10 நம்பர்ஸ். அதுக்கடுத்து மென் டிஷர்ட் ஒரு 5 நம்பர். ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே ரிசிப்ட்டுக்கான ஸ்மார்ட் பட்டன் வந்துருச்சு. ஸோ அதை நான் கொடுத்து இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வேலிடேட் கொடுக்குறேன். இங்கே என்ன காட்டுன்னு பாருங்கள். இங்கே வந்து இன்வாலிட் ஆப்ரேஷன், யூ நீட் a சப்ளை லாட் அண்ட் சீரியல் நம்பர் த ப்ராடக்ட் ஹெவி ஒர்க் saree அண்ட் மென் டிஷர்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், லாட்டு ப்ளஸ் வந்து சீரியல் நம்பர் படி தான் நம்ம வந்து உள்ளே எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால நம்ம தெரியாமல் நம்ம வேலிடேட் பண்ணாலுமே அது வந்து அக்செப்ட் பண்ணாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஹெவி ஒர்க் சாரிக்கு உள்ள போய் டீட்டெயில்ஸ் உள்ள போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து 10 குவான்டிட்டிக்குமே வந்து இண்டிவிஜுவல் சீரியல் நம்பர் வந்து கொடுக்க சொல்லுது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு யூனிக்காக சீரியல் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் ஹெவி ஹெவி ஒர்க் saree அப்படின்னு கொடுத்துட்டு 001 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொன்றா கூட டைப் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரேட் சீரியல் அண்ட் லாட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கொடுத்தோன்னா இங்கே போயிட்டு இதை என்ன பண்ணலாம்னா நான் என்ன பண்ணேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா ஜென்ரேட் சீரியல், இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு 10 கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்துட்டா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 01234567 யூனிக் கோடு வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இல்லை நம்மளோட இதில் வந்து இம்போர்ட், அதாவது இம்போர்ட் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை வேற எதுலையாவது இருக்குது, அதை வந்து நம்ம பேஸ்ட் உள்ளே எடுத்துக்கணும், அதாவது ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை நம்ம இதில் லோட் பண்ணணும்னாலும் இதில் வந்து யூனிக் சீரியல் நம்பரை லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா மென் டிஷர்ட், இது வந்து நம்ம லாட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால லாட்டுக்கான சீரியல் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். மென் டிஷர்ட் 001 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து உள்ள ஏற்றிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இப்போ நம்ம வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து தெரியாமல் கொடுத்தாலுமே அது வந்து அக்செப்ட் பண்ணது. இப்போ வந்து நான் ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இதோட ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துக்கலாம். வைக்கிறேன். இப்போ வந்து ஹெவி ஒர்க் saree ஆன் ஹேண்ட் வந்து 10. தென் வந்து மென் டிஷர்ட். ஸோ மென் டிஷர்ட் வந்து 5. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சேல் கொடுக்குறேன். யாரோ ஒரு பர்சனுக்கு நான் வந்து சேல் பண்ணுறேன். ஹெவி தென் வந்து மென் டிஷர்ட். ஸோ இங்கே வந்து ஹெவியில் ஒரு 5 குவான்டிட்டி, இங்கே வந்து நான் ஒரு குவான்டிட்டி மட்டும்.
கொடுக்குறேன். ஸோ இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணால் இங்கே டெலிவரி வந்துருச்சுங்களா, டெலிவரி பட்டன். ஸோ ரெண்டுமே அவைலபிள் இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேலிடேட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் அதே மாதிரி நாட் மூவிங் த குட் அரௌண்ட் யூ குவான்டிட்டி லெட்ஸ் மூவ். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக் பண்ணணும் இல்லையா, லாட் நம்பர் எப்படி. ஸோ இது வந்து நம்ம கியூஆர் பேசிக்கில் பண்ணியிருக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் வந்து லாட்டு. ஸோ லாட்டுக்கும் அதே மாதிரி நான் வந்து ஒரு லாட் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒரு குவான்டிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ். இது வந்து அந்த லாட்டில் ஒன்று. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா வேலிடேட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னன்னா பேக் ஆர்டர் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ வந்து 5 குவான்டிட்டி தானே போட்டிருந்தோம், 2 தான் கொடுக்க போகிறோம். ஸோ சேல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பேக் ஆர்டர் கிரியேட் பண்ணவான்னு கேட்குது. நான் வந்து நோ பேக் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்களா. இப்போ வந்து வேலிடேட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே ட்ரேசபிலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். வேரோ 16ல் ஹெவி வந்து 2 லாட் நம்பர், லாட் சீரியல் வந்து 2 குவான்டிட்டி 2 சீரியல் நம்பர் வந்து வெளியில் போயிருக்கு, 2 சீரியல் நம்பர் யூனிக் நம்பர் போயிருக்கு. அதுக்கப்புறம் மென் டிஷர்ட்ல ஒரு லாட் வந்து வெளியில போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா ஸ்டாக் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெவியில வந்து ஆன் ஹேண்ட் 8ல் இருக்கு, மென்ஸ் டிஷர்ட் வந்து 4 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால லாட் பிளஸ் சீரியல் நம்பர் வைஸும் நம்மளால கொடுத்துக்க முடியும். ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.